இந்த ஆடியோ வந்து சமீபத்திய ஆடியோ அப்படின்னு ஒரு பார்வையும், இல்ல இது வந்தே குறைஞ்சது 10 12 வருஷமாவது இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை 2 ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. நீங்க இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முழுசா. சமீபத்திய ஆடியோவா? பழைய ஆடியோவா? இந்த ஆடியோ 2011 பதிவு செய்யப்பட்டது. ராசா திகார் சிறையிலிருந்து பெயிலில் வெளியே வந்தபோது நடந்த சம்பாஷணைகள் தான் இது. அப்போதைய மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்ட செயலாளர், அவரும் இப்போ மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராஜு அப்படிங்கிறவரும் அந்த ஆடியோவில் இருக்கிறாங்க. அவரோட பேசுகிறாங்க. ராசாவால் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. ராமச்சந்திரன் வந்து இந்த அமைச்சரவையில் கூட அவர் முதல்ல வனத்துறை அமைச்சராக இருந்தார், அப்புறமா வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார். தொடர்ந்து டீக்ரேட் பண்ணப்படுறதா அவர் நினைக்கிறாரு. அது காரணம் ராசான்னு நினைக்கிறார் அவர். இன்னொரு பக்கம் வந்து இப்போ நாம் தமிழர்லேருந்து திமுகக்குள்ளே வந்து சேர்ந்த ராஜீவ்காந்தி வந்தவுடன் படபடபடன் மேலே சிஎம் அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அவர் வந்து மாணவர் அணி தலைவராக போடுறாங்க. ஒரு வருஷம் நிறைவேறுது. ஒரு வருஷம் நிறைவேறினவரும் அவர் சிஎம்மோடு இருக்கிற நெருக்கம், மாணவர் அணிக்கு வந்து இன்சார்ஜ் வந்து ராசா தான். ஆனால் ராசாவுக்கும் ராஜீவ்காந்திக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறது, ராஜீவ்காந்தி அவரை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. அதனால் இவங்க 2 பேருக்குமே ஒத்து போகல. ஸோ ராஜீவ்காந்தியை வந்து ஒரு சமீபத்தில் வெளியான அந்த இது இருக்குல்ல, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அந்த ஸ்க்ரீன்ஷாட் அவர் ஏதோ ஒரு பாலியல் பேச்சு செய்தாருங்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அதை வந்து வெளியிட்டது ராசாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அமுதரசன் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து மாணவர் அணியில் ராஜீவ்காந்தி கீழே துணை செயலாளராக இருக்கார். நீ இப்படி ஆதாரம் இல்லாமல் சொன்னீங்கன்னா எப்படி வேணா சொல்லலாம், யார் மேலும் இல்லை. எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கறதுக்கு இது நீதிமன்றம் கிடையாதுங்க. மக்கள் மன்றத்தில் பேசுகிற விஷயங்கள், நடக்கிற அரசியல் நடக்கிற விஷயங்கள் ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அரசியல் எப்பயுமே பழிவாங்கல் நடவடிக்கை இருக்குங்க.